ஸ்ரீமதையே ஹர ஹர மகாதேவா. வேத பொருளுணர்ந்தே மேபி சிவாகமத்தின் தீதில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றி சூழ்ச்சுங்கை சிவஞான மாமுனிமன் பொற்றாமரை அடிக்கு எழுதுக்கு. திருச்சிதம்பரம் நம்ம பார்வதீமதையே ஹர ஹர மகாதேவாம். சேக்கலார் சுவாமியுடைய திருவிடைகளை போற்றி அவர்கள் அருளி செய்த பெரிய புராணத்திலே திருநாகூர சுவாமிகள் உடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் திருவாதிரை நன்னாளிலே வீதி விளங்க பெருமானுடைய அந்த உற்சவத்திலே கலந்து கொண்டு அங்கே சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு இருந்தக்கூடிய காலத்தை வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு மூவுலகம் கழிவுற வரும் பெருமை முறைமையாலே கண்டு போற்றி நாவுக்கு தனி அரசர் நயக்கக்கூடிய நாளிலே, அதாவது நன்றாக இருக்கக்கூடிய காலத்திலே நம்பர் திரு அருளி நாளே. அப்போ நம்மளுடைய புத்திகளையும் புலன்களையும் கொண்டு போவதற்கு கூட இறைவனுடைய தயவு தேவை. உலகாயுதம் மாதிரி இல்லை, நம்மளுடைய புத்தியும் புலன்களும் கொண்டு செல்வதற்கு கூட இறைவனுடைய சகாயம் தேவை. அந்த சகாயத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள், திருநாவூர் சாமிகள். உணராதவர்கள் நாமும் அவ்வளோதான், பெற்றவர்கள் அவ்வளோதான், பெற்றத்திலே கிடப்பாங்க, அவர்கள் முக்தியிலே இருப்பாங்க. இப்போ சுவாமி அங்கே உள்ளிருந்து உணர்த்துக்கிறார். என்ன உணர்த்துறாருன்னு பார்ப்போம், அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாட்டு எத்தனை பாட்டு தெரிஞ்சிச்சா? 230. திருப்புகழூர் அமர்ந்து அருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டு ஏத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவியலும் காதல் புரி வேட்கை கூற ஒருபடுவாறு திருவாரூர் ஒருவாறு தொழுது அகன்று அங்கு உள்ளம் வைத்து பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பதிபிறவும் பணிந்து போந்தார். சுவாமிகள் புகழூரிலே எழுந்திருக்கக்கூடிய அப்பரமேஸ்வரனுடைய திருவடிகளை போற்றுவதற்கு விருப்பம் வர, அதுதான் அந்த விஷயம். தன்னாலே விருப்பம், காரண காரியங்கள் இல்லாமல் வரக்கூடியது. உள்ளத்து விருப்புடைய உள்ளம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கார் புகழூர். ஏன்னா புகழூரில் தான் அவருக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய கடைசி காலமும் கூட. இன்னும் சுவாமி அதனால் கூட அவரை அந்த விருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் இங்கே விருப்பத்தை வரப்பெற்று திருவுள்ளத்திலே அதை பொருந்தி எழுகின்ற காதல் மிக திருப்புகழூருக்கு செல்லுவதற்கு எண்ணியவராய் திருவாரூரை ஒருவாறாக தொழுது, நீங்கள் முடியாமல் ஒருவாறாக தொழுது அங்கேருந்து சாமிகிட்ட விடைபெற்று கொண்டு அங்கேருந்து நீங்கி தம் கருத்தை திருவாரூரில் வைத்து உடம்பு விட்டு அங்கே போய்விட்டு. அதெல்லாம் அனுபவத்தில் தான் தெரியும் இல்லையா? அன்புடையோரை இந்த உலகத்தில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நான் அன்புடையோரை நம்ம பிரிஞ்சு போனால், இப்போ தூர தேசம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. அன்புடையோராக இருந்தால் ஒரு தாயை விட்டுட்டு மகன் பிரிஞ்சு போகிறான், ஒரு மனைவி விட்டுட்டு கணவன் பிரிஞ்சு போகிறான், ஒரு குழந்தையை விட்டுட்டு தகப்பனாரோ தாயார் 2 பேரும் சேர்ந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிவு என்பது எப்படி இருக்கும்? அவங்க ஒரு நாட்டு போய் சேர்றது வரைக்கும் புத்தி பூரா எங்கே இருக்கும்? என்ன பண்ணுறாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, என்ன செய்வாங்களோ, இதே சிந்தனையாகும். ஆனால் இங்கே பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால் வந்த விருப்பம் பெற்று தான் இவர் திருப்புகழூர் போனார். இருந்தாலும் திருப்புகழூருக்கு போகும் பொழுதே முழுக்க என்ன செய்திருக்குங்க? திருவாரூர் வைத்து மலையரசன் பாவையராக இருக்கக்கூடிய உமாதேவியாரை ஒரு ஊரில் வைத்த அந்த பெருமான் எழுந்துருளிருக்கும் இடைப்பட்ட பிற பதிகளையும் வணங்கி கொண்டே அவர் சென்று கொண்டிருக்கின்றார். பதிபிறவும் பணிந்து போந்தார். ஏன்னா திருவாரூரில் தம் கருத்தையே வைத்ததற்கு அடையாளமாக ஒரு கைமான் பதியொன்றேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இதில் 6ஆம் திருமுறையில் வரும். அந்த திருத்தாண்டகத்தை படிச்சிருக்காரு. ஏன்னா அதனால் அவருடைய கருத்து அங்கே இருக்குங்கிறதுக்கு. அதுக்கு பிற்பாடு வணங்கிய பிற பதிகள்லாம் அங்கே திருப்புகழூருக்கும் திருவாரூருக்கும் இடைப்பட்ட பதிகங்கள்லாம் திருப்பள்ளி முக்கூடல்னு ஒரு இடம், திருவூர்குடி தெரியும், கஜசம்காரம், திருப்பனையூர்
இதெல்லாம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, ஏன்னா திருப்பள்ளி முக்கூடலில் தான் 6ஆம் திருமுறையில் இந்த 2 பதியும் சேர்த்து படிப்பார். அதனால் அதை நம்ம பார்க்கலாம். இனி அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகழி அதன் கண் நின்றும் பண்ணாத புனநிவார் பயின்ற திருப்பதி பலவும் பணிந்து செல்வார் புன்னாக மனம் கமிழும் பூம்புகளூர் வந்து இறஞ்சி பொறுவில் சீர்த்தி மின்னாரும் புரி முன்னூல் முருகனார் திருமடத்தில் மேவும் காலை. அப்பொழுது அந்நாளிலே இவர் இங்கேருந்து திரும்ப வந்துட்டு இருக்கார். இதே போல் அந்நாளில் இன்னொரு இடத்துல எங்கள் ஆளுடைய பிள்ளையார் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு பாம்புகளை அணிந்த பரமேஸ்வரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பதிகள் பலவற்றையும் பணிந்து அடைந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார். சுரப்புன்னை மலர்கள், சுரப்புன்னை சரக்கொன்றை இறங்குகிறார். புன்னை மலருடைய மனம் கவலும் பூம்புகளூரிலே சென்று இறைவனை கண்டு ஒப்பற்ற சிறப்புடைய முன்னூல் அணிந்த முருகநாயனார் திருப்பதி வீட்டிற்குரிய காலத்தில் அவரும் அங்கிருந்து கிளம்பி முருகநாயனாருடைய பூம்புகளூரில் இருக்குது, முருகநாயனார் மடம் இருக்குது. அந்த மடத்தில் இவர் அங்கே தங்கியிருக்கிறார். யார்? திருப்பிள்ளையார் ஞானசம்பந்த சுவாமிகள் எல்லாம் அங்கே வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சுவாமி சொன்னார். பொறுவில் சீர்த்தி முன்னாரும் ஒரு நூல் முருகனார் திருமடத்தில் மேவும் காலை. அந்த காலத்தில் இப்போ ஆண்ட அரசு எழுந்தருளி அணி 6 மணிபுற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்புகழூர் நோக்கி மீண்டு அருளினாரே என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் வெறுப்பினோடும் ஈண்டு பெரும் தொண்டர் குழாம்புடை சூழ் எழுந்தருளி எதிரே சென்றார். சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்ட திருநாகர சுவாமிகள் எழுந்தருளி போந்து ஏற்கனவே அழகு பொருந்தி இருக்கக்கூடிய திருவாரூரிலே மணிப்புற்றில் விரும்பி விட்டிருக்கக்கூடிய அங்கே நீண்ட ஒளி பொருந்திய மாமணியினை வணங்கி பரமேஸ்வரன் வணங்கி பூம்புகளூருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த இனிய செய்தியை ஞானசம்பந்தர் நினைச்சாரு, கேட்டறிந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்கும் விருப்பத்தினால நெருங்கிய தொண்டர்களாம் தம்மை சூழ்ந்து வர எதிரே சென்றாங்க. இப்போ இந்த பாடலும் சேர்த்து பார்த்தா உண்மை பொருள் 2 பேரும் எதிரே போகிறாங்க. அவர் வர்றாரு, இவரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் எதிரே போகிறார். யார்? திருஞானசம்பந்த சுவாமிகளும் போகிறாங்க. கரண்டமணி தடம்பைகை காளியர்கோன் எதிரணையும் காதல் கேட்டு வரம்பு மணிப்பூர் புனல் புகழூர் நோக்கி வரும் ஆகீசர் மகிழ்ந்து வந்தார். திரண்டு வரும் திருநீற்று தொண்டர் குழாம் இருதிரம் சேர்ந்த போதில் 2 நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்தது அன்றே. காண்டமளி தடம்பைகை காளியர் போன் எதிரணையும் காதல் கேட்டு திரண்டு வரும் எதிரணையும் காதல் கேட்டு வறண்டு மணி புனல் புகழூர் நோக்கி வாகிசன. வறண்டு மணி நீர் காக்கைகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நீர்நிலைகளை உடைய சீர்காழியிலிருந்து சீர்காழியிலே தோன்றிய அந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கனம் தம்மை எதிர்கொண்டு அணைகின்ற அன்பு செயலை கண்டு அந்த பிள்ளையாரே எதிர்கொண்டு வந்துருக்காங்களா என்கிற செய்தியை கேட்டு மணிகளை கொளித்து வரக்கூடிய நீர்பலம் கொண்ட திருப்புகழூரை நோக்கி வருகின்ற திருநாகர சுவாமிகளும் மனமகிழ்ச்சியோடு அங்கே எழுந்தருளி வந்தனர். 2 பேரும் வராங்க. கூடி பெருகி 2 பேரும் விடன்கலர்கள் ஒன்றாக இருதரமும் சேர்ந்த போதில் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. என்ன செய்தான்? 2 கடல்கள், நிலவும் கடல்கள், 2 கடல். நிலவு கடல்னா நிலவுன்னு இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். நீர் இருக்கின்ற அந்த கடல்கள் 2ம் ஒன்று கூடுனா எப்படி இருந்துச்சான்? எப்படி இருக்கும்? பேர் ஒளி கேட்குமா என்ன? இல்லை, 2 சேர்ந்தா நிச்சயம் ஒரே மாதிரி அமைதியாக தான் இருக்கும். 2 கடலும். அப்போ 2 பேரும் பரமேஸ்வரத்தில் அனுகிரகமான தன்மையினால அந்த இன்பமும் அவரிடத்துல ஒரு சேர தான் இருக்குங்கிறது தெரியும். அதனால் இருமரங்கும் திரண்ட போதிலும்
நிலவு கடல்கள் இரண்டு ஒன்று கூடி அணைந்தன போல அங்கே விருந்திய செய்திருந்தார். அணைந்தன போல் இசைந்தது அன்றே. அப்போது திருநாவுக்கர சுவாமிகள் என்ன பண்ணார்? திருநாவுக்கு அரசர் எதிர் சென்று ரஞ்ச சிரபுரத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர்வணங்கி அப்பரே நீர் பருநாளில் திருவாரூர் நிகழ் பெருமை பகுத்து உரைப்பீர் என்று கூற அருநாமத்து அஞ்செழுத்தும் பயில் வாய்மை அவரும் எதிர் அருளி செய்வார். எதிர் சென்ற அந்த திருநாவுக்கர சுவாமிகளை வணங்கி சீர்காழியிலே அவதரித்த அந்த திருஞான சுவாமிகள் என்ன பண்ணுறாங்க? எதிரே அவரும் வணங்கி, அப்பரே நீர் வரும் நாளில் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, திருவாரூரில் அந்த பரமேஸ்வரனுடைய புகழையெல்லாம் எமக்கு வகுத்து கூற வேண்டும், நீர் என்ன மாதிரிலாம் அனுபவிச்சிங்க, என்ன அதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். பெருமை எதிர்வணங்கி அப்பர் இனி வரும் நாளில் திருவாரூர் நிகழ் பெருமை வகுத்துரைப்பீர் என்று கூறுவதாக சொன்னாங்க. சிவபெருமானுடைய திருப்பெயரான திரு அஞ்செழுத்தையும் மிகவும் பயில்கின்ற வாய்மையுடைய அந்த நாவுக்கரசு சுவாமிகளும் அருள்வாராயினர், அருளி செய்வார். என்ன அவர்கள் என்ன செஞ்சார்? சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராளும் மைந்தலை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ் செல்வம் இத்தகைமை இது இத்தகமேது என்று என்றன் மொழி கேள் என்று உரை செய்தார். முத்து விதான மணி பொன் கவரி மொழி மாலை. உள்ளத்திலே நிலவக்கூடிய திருவாரூர் நகரத்தை ஆளுகின்ற இந்த பரமேஸ்வரன் மை தலை கண்டர், கழுத்திலே நீலகண்டராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் திருவாதுரை அந்த திருநாளிலே நிகழக்கூடிய மகிழ்ச்சி பெறக்கூடிய செய்திகளெல்லாம் அந்த செல்வத்தை என்ன செய்றாங்க? செவி செல்வத்தை எல்லாம் எங்கே இந்த தன்மை கொண்டது என்று நான் எப்படி என்னுடைய வாயால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது. இத்தன்மை எது என்று என்றன் மொழிகள் எப்படி நான் மொழிய முடியும்? அதை அனுபவிச்சு பார்த்தா இல்லையா? ஆனால் பொதுவாக இவ்வண்ணத்தன்னால் சுவாமியினுடைய இன்னும் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், அவ்வளோதான். சர்க்கரை இனிக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க கேட்குறான், சர்க்கரை எப்படி இனிக்கும்? இனிப்புனா எப்படி இருக்கணும்? சர்க்கரை இனிக்கும்னு சொன்னால் விட சொல்லிடலாம். அது இனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அது அனுபவிச்சு பார்த்தா தான் மட்டும்தான் அதை நம்ம சொல்ல முடியும் இல்லையா? உலகத்திலே அதான் எனக்கு சாதாரண ஒரு இனிப்பு சுவை, இந்த சுவையை கூட நம்மளால் என்ன சொல்ல முடியாது. அதனால் இந்த உலகில் இன்பத்தை கூட உங்களால் உரைக்க முடியலைன்னா ஏழானது எப்படி உரைக்க முடியும்? உரைக்க முடியாதுன்னு தான் அப்போ அனுபவிச்சுப்பாங்க. அதனால தான் நான் எப்படி என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த தன்மை எது என்று எவ்வாறு கூறுவேன்? அதனால் என்ன வேணாலும் ஒரு பதியத்தையே அருளிச்சார். முத்து வீதான மணிப்பொன் கபிரி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பதிகத்தை 4ஆம் திருமுறை அருளி செய்வார். முத்து விதானம் பாடக்கூடிய அந்த குறிஞ்சி பின்னாலாகிய பதிகம் திருவாரூரில் நிகழ்ந்த அந்த திருவாரூரினுடைய சிறப்பை முழுக்க அங்கே ஒரு 3 பாடல்களாக இந்த பதிகம் முழுக்கவே அந்த திருவாரூருடைய சிறப்பு மட்டுமே சொல்வார். ஆனால் படிக்கிறது எங்கே திருப்புகழூர், ஆனால் சொல்வது பூரா திருவாரூருடைய செய்தியை பூரா அங்கே அப்படின்னு சொல்லுவார். அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணி சண்பை மைமலி கண்டத்து அண்டல் பிரானார் மகனாரும் கொய்மலர் வாவி தென் திருவாரூர் கும்பிட்டு உம்முடன் வந்து என்று உடன் அமர்வேன் என்று. அவ்வளோதான். ராசாங்கடையில் 10 கிலோ அரிசி எனாமா கொடுக்கான்னு சொன்னாலே நம்ம நிற்க மாட்டோம், உடனே போய் வாங்கிட்டு வந்தால் மற்ற வேலை பார்ப்போம். உண்மையே இல்லையா? அருகில் கிடைக்கக்கூடிய சிவானந்த பேர் அங்கே எப்படி இருக்குங்கிறத சொன்ன மாத்திரையிலேயே அவ்வளோதான். அந்த சொல்மாலாகி தமிழ் பதியத்தை முழுமையாக கேட்டார். கேட்ட உடனே சீர்காழியிலே அவதாரம் செய்துள்ள அந்த கரிய கண்டத்தை உடைய பரமேஸ்வரனுடைய புத்திரனாகி இருக்கக்கூடிய அந்த ஞானசம்பந்த பிள்ளையாரும் அரும்புகள் மலரும் கொய்மலரும் பாவி தென் திருவாரூர் கும்பிட்டே
திருவாரூருக்கு சென்று முதல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனை வந்து பார்க்க வரையா அப்படின்னு சொல்லி தென் திருவாரூருக்கு சென்று வணங்கி அதன் பின்பு மீண்டும் வந்து உம்முடன் கூடி உடன் அமர்வேன் என்று அங்கே என்ன சிலர் பாட்டில் உம்முடன் வந்து இங்கு உடன் அமர்வேன் என்று உரை செய்தாரு. அது அற்புதம் இல்லையா? கேட்டவுடனே அப்போ நான் உடனே அதனால் அந்த பதியத்தினுடைய சிறப்பு ஆர்வத்தை என்ன செஞ்சது ஒங்கி அடிச்சிருச்சு. அதை நம்ம இப்போ திருவாரூர் சாமியுடைய புராணத்தை நம்ம பார்க்குறோன்னு சொல்லுவோம். கதையாக பார்த்தோன்னு வைங்களேன், இந்த சுவையெல்லாம் நம்ம சத்தியமாக அனுபவிக்கவே முடியாது. சரிதா? கதை எடுத்துனாருங்க, அங்கேருந்து இங்கே வந்துட்டு இந்த ஊர்லலாம் பதியம் பிடிச்சார், போனார், கடலில் முக்கியம் இவ்வளோ தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? செய்யுள் முடிவா இல்லைன்னா எனக்கு சேகலாக அவங்க வேறு வேலை இல்லாமல் பண்ணியிருக்காரு. அதனால் செய்யுள் படிக்கிறதோட சுவையினுடைய தன்மை இவர். அதனால தான் சுவாமிகள் கேட்ட மாத்திரையிலே செய்யுளாகவே என்ன பண்ணார், முழுமையாக அதுக்குள்ளே உள்ள வச்சார். ஆர்வத்தினுடைய சிறப்பு என்று 2 பேரும் ஒருங்கே விளங்கி அங்கிட்டு கிளம்பினார். மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க செந்தாமரையோடு சண்பையர் நாதன் தான் ஏகநாமரும் சொல்லின் நாதரும் ஆர்வத்தொடு உட்கார் பூமலர் வாசத்தன்பனை சூழும் புகழூரில். பெரிய மதில் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் புற்றிடம் கொண்டிருக்கக்கூடிய நாதனாரை அங்கு சென்று தரிசனம் செய்வதற்கு தியாகேச பெருமானை தரிசிப்பதற்கு மூலவராக அங்கே தானே இருக்கார். தரிசனம் பண்ணுவதற்கு செந்தாமரை மலர்கள் நிறைந்த குளங்களை உடைய அந்த சீர்காழி தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்த பெருமான், நாவில் பொருந்தும் வாக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கர சுவாமியினுடைய மலர்களின் நாவுக்கரசர் மலர் நறுமணம் கமலும் குளிர்ந்த வயலால் சூழப்பட்ட அந்த பூம்புகளூருக்கு மீதூர்ந்த விருப்பத்துடன் அங்கே சென்று இவர் இங்கே கிளம்பினார், சுவாமி அங்கே அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கு அரசு தம் சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டு தெளிவெள்ளம் தெவிட்டும் தெளிவெள்ளம் மொய்த்தளி தாரை கண்மொழி நீர்மை முழுதார் பைந்தலை நாகப்பூன் அணிவாரை பணிவுற்றார். அந்த பழமை மிகுந்த அத்திருமூதூரில் மேவியனாவுக்கு அரசும் அந்த பழமையாக இருக்கக்கூடிய அந்த பூம்புகளில் இருக்கக்கூடிய திருநாவுக்கர சுவாமிகளும் தமது உள்ளத்திலே நிறைவாக தேக்கி தெளிந்த வெள்ளமாக திரண்டு தாரை தாரையாக வரக்கூடிய கண்களிலிருந்தும் பொழியும் நீர்களெல்லாம் உடல் முழுவதும் பொருந்த இங்கே நச்சி நீர் முழுதார பைந்தலை நாக பூனணிவாரை பணிவுற்றார். நச்சுப்பையை தன்னிடத்தில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய தலையுடைய அந்த பாம்பை ஆவரணமாக அணிந்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனாய் அங்கே பணிந்தார். தேவர் பிரானை தென்புகளூர் மன்னிய தேவனை பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிபோடும் மேவிய காலந்தோறும் விரிப்பில் கும்பிட்டே ஓவுதல் ஓவு திருப்பணி செய்து அங்கு உரைகின்றார். தேவர் பிரானை தேவர்க்கெல்லாம் தலைவராகக்கூடிய அந்த பரமேஸ்வரனை, தென்புகளூர் மன்னிய தேவனை, அழகிய புகழூரில் நிலை பெற்றிருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய மன்னிய தேவனின் நிலை பெற்று இருக்கக்கூடிய தேவனை, பாவியல் பாவு இயல் பாக்களாலே இயல்பு முற்றும் பொருந்திய அந்த தமிழ் மாலைகளையெல்லாம் பாடி அன்புடனே பொருந்திய காலங்கள் எல்லா காலங்களிலும் சென்று விருப்பத்தோடு வணங்கி அங்கிருந்து நீங்கணுங்கிற எண்ணம் சிறிது கூட இல்லாத திருப்பணிகளெல்லாம் செய்து கொண்டு அங்கு தங்குபவராக இருக்கின்றார். அங்கே கிட்டத்தட்ட 3 திருப்பதிகங்களே அங்கே அருளி செய்திருக்கிறார். சீர்தரு செங்காட்டம் குடி நீடும் திருநள்ளார் தரு சோலை சூழ் தரு சாந்தை
அவையந்தி வார்த்தைகள் மென்முளையாள் ஒரு பாகன் திருமருகள் எதரும் மண்பால் சென்று வணங்கி என்புற்றால். அப்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய சிறப்புகளை உடைய திருச்செங்காட்டங்குடி செல்வமிகும் திருநள்ளாறு தரிசனம் பண்ணாங்க. செங்காட்டங்குடியிலையும் திருப்பதிகங்களை அருளிச்சுதார். திருத்தாண்டகம் 6ஆம் திருமறையில் வரும். பூமரங்கன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சாத்தமங்கை, திருநள்ளாறு சாத்தமங்கை, அங்கேயும் தரிசனம் பண்ணார். அவியந்திங்கிற ஒரு பக்கத்தில் இருக்குது. அதனால் அங்கே கட்சி பொருந்திய மார்பகங்களுடைய அம்மையை தன்னை ஒரு ஊரில் வைத்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் திருமருகள் என்ற திருப்பதிகளையும் அன்போடு அங்கெல்லாம் தரிசனம் செய்து இன்பம் அடைந்தார். அதில் சாத்தமங்கிக்குள்ள பதிகம் நமக்கு கிடைக்கல, மிச்ச பதிகங்கள்லாம் ஒரு வாரம் கிடைச்சிருக்கு. அப்படி பாடுறார். அப்படி சில நாள் அப்படி சின்னாள் சென்றபின் ஆரூர் நகராலும் புறவள் வேணி கண்ணுதலாரை தொழுது இப்பால் மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணு புறத்து எங்கள் பொருண்புரி நூல் மார்பரும் வந்தார் புகழூரில். இந்த வகையிலே சில நாட்கள் சென்று பின்பு திருவாரூர் நகரை ஆளக்கூடிய அங்கே பவளம் 3 சடைகளுடைய நெற்றிக்கண்ணாராகிய பரமேஸ்வரனை தொழுது கொண்டு மெய்ப்பொருளியாக ஞானத்தை முழுமையாக உண்டருளிய அந்த சீர்காழியில் அவதாரம் செய்தருளிய திருப்பிள்ளையார் அவர்கள் இங்கே திருப்புகழூருக்கு அவர் வந்து சேர்ந்தார் என்ற செய்தியை இந்த பாடல்களில் சொல்லிட்டு, பிள்ளையார் எழுந்தருள விறுவிறுப்பால் வாகீசர் உள்ளம் மகிழ்ந்து எதிர்கொண்டு அங்கு உடன் உறையும் நாளில் கண்வல்லார் சிறு தொண்டர் மற்றவர்கள் எழுந்து அருள எல்லரும் சீர் நீல நக்கர் தாமும் எழுந்து அருளினார். திருடன் நீலநக்கர் நாயனாருடைய அவரும் இங்கே வந்தார்னு சொல்கிறார். ஞானசம்பந்த சுவாமிகள் திருவாரூரை தரிசனம் செய்து கொண்டு திரும்புவதற்கும் மீளவும் வந்தார். ஏன்னா இங்கே ஒரு அடியை காத்துக்கிறான்னு தெரியும். அங்கே நேரம் வந்தார். திருநாவூர் சுவாமிகளும் இங்குள்ள தலங்கள்லாம் தரிசனம் பண்ணி திரும்பூரிலிருந்து சேர்ந்தார். பெரும் விருப்போடு நாவுக்கரசரும் உள்ளம் மகிழ்ந்து அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து திருப்புகழூரிலே அவருடன் தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் அந்நாளிலே வள்ளலாரான ஒரு அடியார், யாரு? சிறுதண்ட நாயனார் மற்றவர்பால் எழுந்துருள அவரும் அங்கே வள்ளல்னர். வள்ளல் பரமேஸ்வரனுக்கு வள்ளல்னு ஒரு பேர் வந்துச்சு இல்லையா? இவர் வேற எங்கேயும் வரல. பாருங்க, திருநெல்லை நம்ம யாரு சிறுதண்ட நாயனாருக்கு வள்ளலாருன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா எதை கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கொடுத்தாரு. அதை எந்த பொருளையும் பிரதி உபகாரம் இல்லாது கொடுக்கக்கூடிய தன்மையுடையோனே, அதுதான் விசேஷம். சிறிதொண்டர் என்கின்ற அவரும் அதனால தான் வள்ளலாரான அப்படின்னாரு. அது சொல்லிட்டார் வள்ளல். சிறுதொண்ட நாயனாரும் இரு பெருமக்களும் யார்? திருநீலநக்க நாயனாரும். அந்த இரு பெருமக்களும் அந்த இடத்துல வந்து பின் கடுதல் இல்லாத சிறப்புடைய திருநீலநக்க நாயனாரும் அங்கே வந்து சேர்ந்தார் என்று சொல்றார். தாம் எல்லரும் சீர் அப்படின்னார். பின் கடுதல் இல்லாத சிறப்புடைய அப்படின்னு என்ன? இன்னும் சஞ்சீத வினையை ஒழிச்சிட்டாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் பின் கெடுதல் இல்லாத. நான் இந்த உரையை பார்த்தாலே, இந்த செயலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எல்லரும் சீர் நீலநக்கனார். கொஞ்சம் கூட சஞ்சீத வினையை ஒழிச்சிக்கிட்டு, சஞ்சீதம் ஒழிச்சாச்சு, பிராரத்தை அழிச்சு கழிச்சாச்சு. இனி அவங்க அடையக்கூடியதெல்லாம் முக்தி பேர் ஒன்று தான். அதனால தான் அங்கே சொன்னார், பின் கெடுதல் இல்லாத சிறப்புடைய அந்த திரு நீலநக்க நாயனாரும் அங்கே விழுந்து அருளினார் என்றார். ஆங்கனையும் அவர்களுடன் அப்பதியில் அந்த நாராம் ஓங்கு புகழ் முருகனார் திருமணத்தில் உடனாக பாங்கில் வரும் சீரடியார் பலருடன் பயில் கேண்மை நீங்கறிய திருத்தொண்டின் நிலை உணர்ந்து நிகழ்கின்றார். அப்பா, அங்குள்ள அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் கூடக்கூடிய செய்திகள் ரொம்ப ஒரு அற்புதமான அங்கே விஷயங்கள். அவரோடு அவ்வாறு வந்த சிறு திருத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார் ஆகிய இருவரோடும்
அந்த திருப்பதியில் வாழக்கூடிய அந்தனராக இருக்கக்கூடிய முருகநாயனருடைய திருமணத்தில் ஒன்று கூடி ஏற்கனவே 2 பெரிய அடியார்கள் இருக்காங்க. அந்த திருக்கூட்டத்திலே ஓங்கி இருக்கக்கூடிய சிறப்புடைய அடியவர்கள் இன்னும் பலரும். அதனால தான் இவங்க மொத்தம் இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சுவாமிகள் சேகரா சுவாமிகள் வந்து மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்க, 5 பேர் தான் இருப்பாங்க. நாயன்மார் வரிசையில் 5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அடியார்கள் முழுக்க நிறைய இருக்காங்க. அதனால தான் திருமணத்தில் உடனாக பாங்கில் வரும் சீரடியார் பலர் அப்படின்ட்டு பலரும் உடன் பலரும் உடன் பயில் கேள்மை நீங்கரிய திருத்தொண்டின் நிலை உணர்ந்தீர்கள். அப்படி பல்வேறு அடியார்கள் பலரும் உடன் இருக்கு. அன்பின் சிறப்பால் வரும் நீங்குவதற்கு அரிய திருத்தொண்டின் நிலையை உணர்ந்து அங்கே போற்றுவோராக இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சாச்சு. அதனால் இதுக்கு புதுசாக நல்ல ஒரு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடியார்கள் எல்லாம் ஒரு முத்தி இருக்கிறாங்க, ஒரே எண்ண அளவிலே இருக்கிறாங்க. அதான் விஷயம் இல்லையா? ஒரு கருத்து, ஒருமித்த கருத்து உள்ள அடியார்கள் கட்சிக்காரர்கள் இருந்தால் அது கட்சி நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? நான் வேறு கட்சி தொடங்கணும்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ ஒத்த கருத்து உள்ளவங்க வெளியே வருவாங்க. அப்போ ஒத்த கருத்து உள்ளவங்க அங்கே நிரம்பி இருக்காங்கன்னு தெரியும். திருப்பதிக செழுந்தமிழின் திறம்போற்றி மகிழ்வுற்று பொப்பறையின் மலப்பாவை இடப்பாகர் பெற்ற பொன்தாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமை என விருத்துரைத்த அங்கு ஒருபடும் சிந்தையர்களானார்கள் உடன் உரையும் பயன் பெற்றார். திருப்பதிகளாக இருக்கக்கூடிய செந்தமிழின் இசை திறத்தினையெல்லாம் பாடி மகிழ்ந்து மலையரசனுடைய ஒரு பெற்ற உமையம்மையரை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பெருமையெல்லாம் இங்கே விரிவாக அவனுடைய தன்மைகளெல்லாம் விரிவாக பேசி பேசி உணர்ந்து இன்பம் கொண்டு அதனால் ஒன்றிய மனமுடையவர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் உடன் உறைவதனால வரும் சிவசிந்தனையாகிய பெரும் பயனை அங்கே முழுமையாக பெற்றார்கள். அடியார்களோடு சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த தன்மை கிடைக்கும் என்பது தெளிவு. சரிங்களா? அதுதான் சிரிப்பார் கழிப்பார் தேனுற்றார் தெளிப்பார் உன் திருவார்த்தை விரிப்பார் யார் சொல்லுவார்? திருநாகூர் சாமியுடைய தேவாரம். இது மாணிகாசனுடைய திருவாசகம். ஆமாம். அப்போ அடியாரெல்லாம் எப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிரிப்பார் கழிப்பார் தெளிப்பார் உண்ணாமை திரண்டு உன் வார்த்தை விரிப்பார். அந்த தன்மையெல்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொண்டின் நெறியாற்ற மின்னார் செஞ்சடை அண்ணல் மேவு பதியனை பலவும் முன்னாக சென்று ஏற்றி முதல்வன் தாழ் தொழுவதற்கு பொன்னாரும் மணிமாட பூம்புகலூர் தொழுது அகன்றார். அத்தகைய நாள்கள் எல்லாம் ரொம்ப நாள் அங்கே இருந்தாச்சு. தங்களுக்கு ஏற்றதான ஒவ்வொருவருக்கும் தனக்கு என்ன திருத்தொண்டு பிடிச்சுன்னா அந்த திருத்தொண்டுகளெல்லாம் செய்து புகழ்ந்து பேசி சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து மின்னல் என விளங்கும் திருச்செஞ்சடையை உடைய அந்த பரமேசன் வீட்டிற்குரிய இன்னும் திருப்பதிகளெல்லாம் பலவற்றிற்கும் செல்ல வேண்டும் என்று ஆசை என்ன செய்து முற்பட சென்று பரமேசனுடைய போற்றி எங்கள் பூம்புகளுடைய பரமேஸ்வரத்தில் சென்று தொழுவதன் பொருட்டு அழகிய மணிகளுடைய மாளிகைகள் நிறைந்த அந்த பூம்புகளூரை தொழுது புறப்பட்டு என்ன செய்கிறார்கள்? முதல் பண்தால் தொழுவதற்கு பொன்னாரும் மணி மாட பூம்புகளூர் தொழுது என்ன செய்கிறார்? அங்கேருந்து கிளம்பிட்டார். இதுக்கப்புறம் திருநீல நக்கடிகள் சிறுதொண்டர் முருகனார் பெருநீன்மை அடியார்கள் பிறரும் விடை பெற்று கொண்டு ஏக ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையாருடன் அரசும் வருநீர் செஞ்சடை கறந்தார் திரு அம்பர் மாகாளம் வணங்கினார். திருநீலனக்கடிகள் திருநீலனக்கரும் சிறுதொண்ட நாயனாரும் பெருமை பிறந்த மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அங்கே அடியார்கள் எல்லாம் என்ன செய்ய அங்கிருந்து மற்றவங்களும் விடைபெற்று அவரவர் கிளம்பிட்டாங்க. ஒன்றுபட்ட உள்ளத்தவராக இருக்கக்கூடிய அந்த ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய நாயகரும் 2 பேரும் என்ன பண்ணாங்க? அரசும்
வானிலிருந்து இறங்கி வரக்கூடிய கங்கையை தன்னுடைய கங்கை பெருக்கை தன்னுடைய சிவந்த சடையிலே மறைத்து வைக்கக்கூடிய இறைவருக்குரிய இடம் திரு அம்பர் மாகாளம். அங்குள்ள பதிகம்லாம் நமக்கு கிடைக்கலை. அம்பர் மாகாள திருப்பதியை அங்கே வணங்க சென்றார்கள். செங்கு முதமலர் வாவி திருக்கடவூர் அணைந்தருளி பொங்கிய வெங்கூற்ற ரத்த பொன்னடிகள் தொழுது ஏத்தி குங்கிலிய நாயனார் திருமடத்தில் குறைவறுப்ப அங்கவர் வாழ் சிவனடியாருடன் அமுது செய்தார்கள். சிவந்த ஆம்பல் மலர், ஆம்பல்னா மலர்களெல்லாம் மலரக்கூடிய பொய்களை உடைய திருக்கடவுரிலே அவர்கள் சேர்ந்து சினம் மிகுந்து வந்த கூற்றனை அங்கே உதைத்து மார்க்கண்டேயருக்கு அருளி செய்த அந்த திருவடிகளை வணங்கி குங்கிலிய நாயனாருடைய திருமடத்திலே சென்று எழுந்தருள அவருடன் இருந்து அருளிய ஞானசம்பந்த சுவாமிகளும் திருநாகர சுவாமிகளும் சிவனடியாரோடு அங்கே என்ன செய்தார்கள்? மாகேஸ்வர வச்சு செய்தார்கள். உடன் அமுது செய்தார்கள். அவருடைய மடத்துக்கு போய் சுவாமி இதை வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் களைப்பு தீர பையனாக படுத்து தூங்கிட்டு முதல் செய்ய என்ன ஆர்வம் இருந்தால் தான் நடக்கிறதெல்லாம். சரியா? இதெல்லாம் ஒவ்வொரு செய்கையும் நம்ம உணர்ந்து தான் செய்யும். சரியா? சீர்மண்ணும் திருக்கடவூர் திருமயானமும் வணங்கி ஏர்மண்ணும் இன்னிசைப்பா பல பாடி இனிதமர்ந்து கார்மண்ணும் கரை கண்ட கடல் இணைகள் தொழுது அகன்று தேர்மண்ணும் மணிவீதி திரு ஆக்கூர் சென்று அணைந்தார். அந்த இருவரும் இரண்டு நாயன்மார்களும் சீர்மை பொருந்திய திருக்கடவூர் சென்று சாமி தரிசனம் பண்ணாங்க. அப்புறம் திருக்கடவூர்லேயே திருமயானம் மிகப்பெரிய ஆலயம், யாருமே போக மாட்டாங்க. அது நிஜமாகவே மயானமாக தான் இருக்கும் பார்க்குறது. அப்பேற்பட்ட அற்புதமான சுவாமி இருக்காங்க. அந்த மயானத்தை சென்று அங்கேயும் திருப்பதிகளெல்லாம் படிகம் படித்து அந்த சுவாமியை வணங்கி அழகுடைய இனிய இசை கொண்டு தேவார பாடல்களையெல்லாம் பலவற்றையும் பாடி வணங்கி இனிதாய் அங்கு வீட்டு இருந்தருளி மேகத்தினுடைய தன்மை பொருந்திய திரு நீலகண்டருடைய திருவடிகளை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு தேர் பொருந்திய திரு ஆக்கூரை சென்று அணைந்தார். தேர் மண்ணும் மணி வீதி திரு ஆக்கூர் சென்று அணைந்தார். இன்னிசையா பலபாடி திருக்கடவுர் மயானம். உண்மைக்கு அந்த பாட்டு தேவாரங்களை கடைசினா படித்து பாருங்கள். 5ஆம் திருமையில் வரும் குறுந்தொகை, அதில் குறுந்தொகை வரும், படித்து பாருங்கள். நல்லா சார்ந்தார்தம் புகழடத்து தான் தோன்றி மாடத்து தான் தோன்றி மாடம்னு பேர். ஆக்கூருக்கு இன்னொரு தான் தோன்றி மாடம்னு சுவாமி அங்கே சுயம்புமூர்த்தி. அதில் தான் செய்யுள்ளையும் அதை அப்படியே வச்சார். சார்ந்தார்தம் புகழடத்தை தான் தோன்றி மாடத்து மாட கோயில் வர அதையும் கொடுத்தார். கூர்ந்தார் கூர்ந்து ஆர்வம் உற பணிந்து கோதில் தமிழ் தொடை புனிந்து வளர்ந்து ஆடும் சடையாதம் பதிப்பளவும் வணங்கி உடன் சேர்ந்தார்கள் தம்பெருமான் திரு வீழி மிளலை. அப்பா எங்கிருந்து எங்கே தம்மை வந்து அடைந்தவருக்கு அடைக்கலத்தை தந்து ஆட்கொண்டக்கூடிய பரமேஸ்வரனை அந்த பதியில் உள்ள தான் தோன்றி மாடம் என்னும் கோயிலிலே சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு அங்கு அன்பு பொருந்தி வணங்கி குற்றமில்லா தமிழ் தொடைமாலையெல்லாம் பாடி அங்கிருந்து புறப்பட்டு அசைந்தாலும் சடையுடைய அந்த இரவு வீட்டிருந்தவருடைய பதிகள் பலவற்றையும் தரிசனம் செய்து கொண்டே என்ன செய்கிறார்? அந்த இருவரும் தன்னுடைய பெருமானுடைய திருவேலி மலலையை சேர்ந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஒரு பாட்டை பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் இந்த காசு உள்ள இடம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். வீழி மலலை வந்தனையுமே உண்ணாவுக்கரசனையும் காலிஞான சம்பந்த பிள்ளையும் கலந்த உள்ள காதலினால் ஆழி வளவன் அறியாதே அடியார் அடியார் அவர்களுடன் வாழி மறைய பெரிது கொண்டு வணங்கி உள்புக்காறு. திருவிழிமலையிலே வந்து முதற்கண் சேர்ந்த திருநாகர சுவாமிகளையும் பின்னால் வந்த ஞானசம்பந்த சுவாமிகளையும் அன்பு கலந்த உள்ளத்தினாலே எழுந்த ஆசையினாலே சக்கரப்படையை உடைய திருமாலும் என்ன சக்கரத்தை அருளி செய்தது எங்கே? திருவிழிமலையில். அதனால்
அந்த சக்கராத்தை படையுடைய திருமாலும் அறியாத அந்த சிவபெருமானுடைய அடியார்களும் அவர்கள் தம்முடைய அடியார்களும் அவருடைய அடியார்கள் மறையோர்களும் உள்ள வேதியர்களும் நகர்புறத்து வந்து எதிர்கொண்டு வணங்க தாங்களும் அவர்களை வணங்கி அந்த திருப்பதியிலே உள்ளே புகுந்து வந்து சேர்ந்தார்கள். மாட வேதி அலங்கரித்து மறையோர் வாயின் மணிவிளக்கு நீடு காதலில் தலைப்பூகம் நிறைத்து நிறை பொன்குடம் எடுத்து வீடு பெருகும் மாகீச பிள்ளை யாரும் தொண்டர்களும் கூட மகிழ்ந்து பின்னர் அந்த கோயில் வாயில் சென்று அணைந்தார்கள். அந்தவர்கள் மாட வீதியினை சென்று அணைஞ்சு தன்னுடைய மாளிகையினுடைய வாயில்களே மணிவிளக்குகளெல்லாம் வச்சு வாழை இலைகள்லாம் கட்டி இலை சேர்ந்த பாக்குகளோடு உள்ள நிறங்களெல்லாம் வச்சு பாக்கு கொலையெல்லாம் கட்டி விட்டு நிழல் பட வைக்கணும் வரிசையாக வச்சுருக்காங்க. வாழை இலைகளையும் இலை செறிந்த பாக்குகளையும் அங்கே நிறைவிட வரிசையாக வச்சு கொண்டு நீர் நனைந்த பொற்கூடங்களை ஏந்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு பூர்ணம குடும்பம்னு என்ன அர்த்தம்? பூர்ண கும்பத்தில் முழுமையாக தண்ணீர் இருக்கணும். வெறும் படத்தை தாங்காமல் மாமலை வச்சு தான் பூர்ண கும்பங்கிறோம். ஏன்னா காற்றை வச்சு அடைச்சி கொடுத்தோம். இங்கே திருநாகூர் நான் பார்த்துருக்கேன்ல, எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம். பூ கேட்டால் அதுக்கு பேர் எல்லாம் திருத்தணும். என்னைக்கு திருந்த போகிறோமோ தெரியல. நீர் நிறைந்த பொற்குடங்களை எல்லாம் இங்கே ஏந்தி பெருமைமிக்க திருநாவுக்கர சுவாமிகளையும் அந்த ஆளுடைய பிள்ளையார் என்கிற திருஞான சுவாமிகளின் தொண்டர்களெல்லாம் வணங்கி அங்கே வந்து கூடும்படி மகிழ்ந்து அந்த விண்ணிலி கோயில் விண்ணிலிருந்து வந்த விமானம் ஆகையினாலே அதுக்கு விண்ணிலி கோயில்னு பேர். இந்திரன் கொண்டு அந்த விமானத்தை அமைத்தான் அப்படின்னு சொல்லுவார். விண்ணிலிருந்து கோபுரத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அங்கே வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலவரணத்தில் அப்படி தான் வருது. அதனால் விண்ணிலி விமானத்துடைய அந்த திருக்கோயில் வாயிலை சென்று அடைந்தார்கள். இவ்வளவு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி தரிசனம் பண்ணாங்கங்கிற விஷயத்தில் நாளை சிந்தனையாக வைத்துக்கொள்வோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளவு பார்த்தா தான் நமக்கு ஓரளவு விளங்கும். சட்டுன்னு பாடம் போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு விலை நிறைவேறுவோம். தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்வதீபதையே கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்பிரமணியம் வள்ளி காந்த ஸ்மரணம் சுப்பிரமணியம்